ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னா, மனசுக்குள்ளே காதலை சுமக்கிறதுங்கிறது கர்ப்பத்தை சுமக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஏன் இப்போ இந்த கவிதை எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, ரீசெண்டாக இதே முரளி படம் பார்த்தேன். அந்த இதே முரளி படத்தில் வந்து ஒரு சீன், ஷாப்பிங் மாலில் வந்து அதர்வா கிட்ட காயடலவர் வந்து அவங்களுடைய காதலை சொல்கிற அந்த ஒரு சீன் இருக்கும். அதில் என்னென்னா, அவங்க காலேஜ் டைமில் ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் 2 பேருமே அந்த காதலை சொல்லாமல் வந்து ஏதோ ஒரு தயக்கத்திலேயே பயத்திலேயே அந்த காதலை சொல்லாமலே இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஷாப்பிங் மால் அதர்வா அவங்க பார்த்தோன்னே என்னென்னா, அவங்க வந்து அந்த காதலை சொல்லிவிடுவாங்க. நான் வந்து உன்னை காலேஜ் டைமில் லவ் பண்ணேன், ஆனால் வந்து அதை சொல்கிறதுக்கு தைரியமோ என்னமோ எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை சொல்லிவிட்டு இப்போ தான் எனக்கு ரிலீஃப் ஆகுன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுறோம், அந்த சீன் வரத்துக்குள்ளே டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அந்த காதலை சொன்னேன்னா, ஆனால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ரிலீஃப் இருக்குது, அதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன், நான் தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சீன் தான் வித் லவ் படத்தில் வந்து அபிஷன் வந்து அவங்க ஸ்கூல் டைமில் சொல்லாமல் விட்ட காதலை அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். அப்போ அவரும் அந்த காதலை சொன்னதுக்கப்புறம் அவருக்குள்ள வந்து ஒரு ரிலீஃப் வரும். இந்த 2 சீனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். என்னென்னா, இந்த உள்ளுக்குள்ளே நான் ஒரு காதலை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த மூமெண்ட் இருக்குல்ல, இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு மூமெண்ட்டுங்க. அதனால தான் இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அந்த கவிதை ஞாபகத்து வந்துச்சு. மனசுக்குள்ளே காதலை சுமக்கிறதுங்கிறது கர்ப்பத்தை சுமக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஃபேஸை வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருமே கடந்து வந்திருப்போங்க. அது ஸ்கூல் டைமாக இருக்கலாம், காலேஜ் டைமாக இருக்கலாம், இப்படி எப்போ வேணா இருக்கலாம். ஆனால் வந்து இந்த காதல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் தவிச்ச நாட்களில் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். அதை கடக்காத ஆட்களை இருக்கவே முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் சரியாக அது வேறு. பட் என்னன்னா, இந்த ஒரு ஃபீலிங் உள்ளே வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறதும், அது அவங்க ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி தவிச்ச நாட்கள்லாம் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஏதாவது நிகழ்வு இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா வந்து தனியாக டிஎம்மாவது பண்ணுங்கள், என்ன கதைன்னு சொல்லிட்டு கேட்போம். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலாம், போய் பாருங்களேன். இருக்கிறதுலே எனக்கு அந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் தான் இந்த சீன் தான். போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.